என் வார்டில் இதுக்கு முன்னாடி 4348 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க. நான் கவுன்சிலரான ஒரே வருஷத்தில் வெறும் 185 பேர் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த எண்ணிக்கையும் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வெறும் 15% ஸ்டூடெண்ட்ஸ் தான் 12th முடித்தாங்க. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. என் ஏரியாவில் உள்ள 9021 குடும்பத்திலையும் இந்த ஒரு வருஷம் ஆண்டு வருமானம் 20% உயர்ந்திருக்கு. ஒரு வார்டுலையோ, டிஸ்ட்ரிக்ட்லையோ, ஸ்டேட்லையோ இல்ல கண்ட்ரிலையோ எவனாவது ஒருத்தன் வறுமையில் இருந்தாலும் நம்ம இன்னும் வளரவே இல்லை. மாத்தணும் பெருசா பேசிட்டு இருக்க. நாங்களும் மக்களுக்காக தான் பணி செஞ்சுட்டு இருக்கோம், சும்மா பீத்திக்காத. சர்வே எண் 730 நார்த் ஈஸ்ட் கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்து நாவலர் தெரு வரைக்கும் அதை ஒட்டி ஓடுற வாய்க்கால் ஒரு வருஷமா சுத்தம் பண்ணாம இருக்கு. ஆனா அதை சுத்தம் பண்றதுக்காக 6 தடவை பணம் சாங்ஷன் ஆயிருக்கு. அதை யாரோ ஒருத்தன் பண்ணிருப்பாயா? அதுக்காக ஒட்டுமொத்த எல்லாத்தையும் குத்த சொல்லுவியா? அடி தாங்க மாட்டா. ஆமா சொல்லிட்டேன். அந்த வாய்க்கால் இருக்கிறது 53வது வார்டு. அதுக்கு கவுன்சிலர் மிஸ்டர் பரந்தாமன். அது நீங்க. உன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பொதுமக்களை கேளு, என் அடி எப்படி இருக்குன்னு ஆட்களை கேளு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்த ஒருத்தன் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமா 10 வீடு, 2 கெஸ்ட் ஹவுஸ், 2 BMW, ஒரு ஃபார்ச்சுனர், 10 இனோவா கார், டெய்லி 30 பேருக்கு சோறு பேட்டான்னு எப்படி சம்பாதிக்க முடியுது?